அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கு ஏன் தடுப்பூசி போடுறோம்? தடுப்பூசி போடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? எந்த வயசுல எந்த தடுப்பூசி போடணும் அப்படின்றத பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தடுப்பூசி ஏன் போடுறோம்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் தடுப்பூசி போடுறோம். தடுப்பூசி போடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, ஒரு சில நோய்கள் வராம தடுக்க முடியும். அது எந்தெந்த நோய்னா, டைபாய்டு, காலரா, வூஃபிங் காஃப், டிப்தீரியா, டெட்டனஸ், செரிப்ரோ ஸ்பைனல் மெனிஞ்சைட்டிஸ் இந்த நோயெல்லாம் தடுப்பூசி போடுவதால வராம தவிர்க்க முடியும். டைபாய்டுனா ஒரு வகையான காய்ச்சல். தடுப்பூசி போடுவதால் இந்த நோய் வராம தடுக்க முடியும். காலரானா வாந்தி பேதி. தடுப்பூசி போடுறதால இந்த நோயும் வராம தடுக்க முடியும். வூஃபிங் காஃப்னா சுவாச மண்டலம் இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்ம தடுப்பூசி போடும்போது இந்த வூஃபிங் காஃப் வராம தடுக்க முடியும். டிப்தீரியானா இது ஒரு வகையான பாக்டீரியாவால வரக்கூடிய டிசீஸ். இது எங்க பாதிக்கும்னா, நோஸையும் த்ரோட்டையும் தான் இந்த இன்ஃபெக்ஷன் போய் அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்ம தடுப்பூசி போடும்போது இந்த நோய் வராம தடுக்க முடியும். டெட்டனஸ்னா இதுவும் ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். இது நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் பாதிக்கும். நம்ம வேக்சின் போடும்போது இது பாதிப்புல இருந்து இந்த நோயை நம்மளால தடுக்க முடியும். அடுத்து செரிப்ரோ ஸ்பைனல் மெனிஞ்சைட்டிஸ், இதுவும் ஒரு வகையான இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய நோய் தான். இது எங்க பாதிக்கும்னா, மூளையையும் முதுகு தண்டுவாடத்தையும் பாதிக்கும். நம்ம வேக்சின் போடுறதால இந்த நோய் வராம நம்மளால தடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எந்த ஏஜ்ல எந்த வேக்சின் போடலாம் அப்படின்றத பத்தி 1 by 1 சொல்றேன். அதாவது குழந்தை பிறந்ததுமே பிசிஜி அண்டு ஓபிவி பூஸ்டர் டோஸ் போட்டுருவாங்க. பிசிஜி எதுக்கு போடுறாங்கன்னா, காச நோய் வராம தடுப்பதற்காக தான் போடுறது. ஓபிவினா ஓரல் போலியோ வேக்சின். இது இளம்பிள்ளை வாதம், அதாவது போலியோ மைலைட்டிஸ் வராம தடுக்கிறதுக்காக போடுறது. 6வது வாரத்துல டிபிடி ஃபர்ஸ்ட் டோஸும் ஓபிவி ஃபர்ஸ்ட் டோஸும் போடுவாங்க. இப்ப பிறக்கும் போது பிசிஜி போடலைன்னா, அப்போ 6வது வாரத்துல அந்த பிசிஜி தடுப்பூசி போடலாம். 10வது வாரத்துல டிபிடி செகண்ட் டோஸும் ஓபிவி செகண்ட் டோஸும் போடுவாங்க. 14வது வாரத்துல டிபிடி தேர்ட் டோஸும் ஓபிவி தேர்ட் டோஸும் போடுவாங்க. 9வது மாசத்துல மில்சஸ், அதாவது தட்டம்மை அம்மை சம்பந்தமான நோய்கள் வராம தடுப்பதுக்காக 9வது மாசத்துல வேக்சின் போடணும். அடுத்து 16 to 24வது மாசத்துல டிபிடி அண்ட் ஓபிவி தடுப்பூசி போடுவாங்க. இதுக்கு இடையில 5 to 6 வயசுல டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 10 to 16ல அந்த வயசுல டெட்டனஸ் டாக்சைடு வேக்சின் போடுவாங்க. இப்போ ப்ராப்பரான ஹிஸ்டரி இல்லைன்னா, தடுப்பூசி போட்டதுக்கான ப்ராப்பரான ஹிஸ்டரி பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா, அப்போ டிபிடி, டிடி, டிடி இந்த வேக்சின்லாம் 10 to 16 வயசுலயும் போடலாம். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.